ஹலோ, வெல்கம் டு டாக்டர் வைதேகிஸ் vlogs. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நான் வீக்ல ஒரு சண்டே வீக்கெண்ட்ல வந்து 2 ஸ்வீட் ரெசிபிஸ் செஞ்சேன். ஸோ அந்த ரெசிபிஸோட மெத்தட் தான் நீங்க பார்க்க போறீங்க. இந்த இந்த ஃபர்ஸ்ட் இந்த 1 minute or 30 secondsல இது என்னன்னு கெஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே வீடியோ பாஸ் பண்ணிட்டு கீழே போய் கமெண்ட்ல சொல்லிடுங்க. இல்லைன்னா the end of the video வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு வீடியோ மெத்தட் எப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வீட்டோட மெத்தட் எப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கோங்க. இப்போ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் டக்கு டக்குன்னு வரும். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு நான் வந்து எக்ஸ் எடுத்திருக்கேன். இதுல வந்து ஒரு 10 எக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். பட் நான் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இது ட்ரை பண்றதுனால இதுல நான் 5 எக்ஸ் தான் நான் போட போறேன். உங்களுக்கு வந்து இது எவ்வளவு செய்யணுமோ உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க செஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஒரு நல்ல மிக்ஸி ஜார்ல போட்டு பீட் பண்ணிக்க போறோம். இந்த ஸ்வீட் என்னன்னா வட்டலாப்பம். இது வந்து எனக்கு வந்து ஃபுல்லா செய்யறதுக்கு தேங்காய் கிடைக்கல. ஸோ தேங்காய் பால் இல்லாம நான் அதை செஞ்சேன். அதை நான் இப்பவே மென்ஷன் பண்ணிக்கிறேன். தேங்காய் வந்து என்கிட்ட அவைலபிளா இல்ல. அப்போ இதுக்காக போய் வாங்கிட்டு வரதுக்கு அலுப்பா இருந்தது. வீட்டுல இருக்க பொருள் மட்டும் வச்சு செஞ்சுக்கலான்றத நம்மளுடைய மோட்டிவே. அதனால மட்டும் வீட்டுல எக்ஸ் இருந்தது. ஸோ அதை மட்டும் போட்டு நான் செய்யறேன். ஒரு 5 எக்ஸ் கிட்ட ஆட் பண்ணிக்கிறேன். 5 எக்ஸ்க்கு ஒரு எக்குக்கு 2 ஸ்பூன் சுகர் அப்படின்ற ஒரு இதுல வந்து நம்ம 10 ஸ்பூன்ஸ் ஆக்சுவலி ஆட் பண்ணோம் சுகர். பட் நான் வந்து 6 to 7 ஸ்பூன்ஸ் தான் நான் போட்டிருக்கேன். பிகாஸ் சுகர் அதிகமா எடுக்கிறது எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் அந்த அளவு சுகர்ல வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு ஈடுபாடு இல்லை. செகண்ட் திங் என்னன்னா ஹஸ்பண்ட்க்கு வந்து சுகர் அதிகமா போட்டோம்னா காஃப் வரும். அதனால வந்து அவருக்கு அந்த சுகர் இன்டியூஸ் காஃபை வந்து நம்ம வந்து குறைக்கிறதுக்காக நான் சுகர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா தான் போடுவேன். வித் லிமிட்ஸ்குள்ள தான் போட்டுப்பேன். ஸோ இப்போ நம்ம சுகர் ஆட் பண்றோம். சுகர் வேண்டாம் அப்படின்னா நீங்க நாட்டு சர்க்கரையோ இல்ல வந்து வெல்லமோ ஆட் பண்ணலாம். பட் இதுல என்னன்னா வந்து ஏதாவது நம்ம ஸ்வீட்டோடைய அந்த இதெல்லாம் மாத்தணும்னா அந்த ஸ்வீட்டோடைய டேஸ்டே வந்து மாறிடுன்றதுனால நான் சுகரே அப்படியே சேர்த்து. ஸோ இதுல இருந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் இதை ட்ரை பண்றேன். இது வரைக்கும் நான் செஞ்சதே கிடையாது. ஸோ ஏதாவது ஃபிளாஸ் இருந்ததுன்னா கீழே கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் டைம் நான் வந்து இதை திருத்தி நான் வர மாதிரி டிஃப்ரெண்டா நான் செய்யறேன். ஸோ சுகர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்டு நல்லா இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு மிக்சியில நல்ல ஒரு ஓட்டி எடுத்துக்க போறோம். இது நல்லா ஒரு நல்லா பிளெண்ட் ஆகி ஒரு நல்ல ஒரு காம்ப்ளெக்ஸ் மிக்சரா நமக்கு கிடைக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம மிக்சியில வந்து 2 ஓட்டி எடுத்துக்கிட்டோம். இப்போ அந்த எக்ஸும் அந்த சுகர்ஸும் நல்லா கலந்து சுகர் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. ஒரு பவுல் எடுத்துட்டு அந்த பவுல்ல வந்து நம்ம கீ ஸ்ப்ரெட் பண்ணிக்க போறோம். எதுக்கு கீ ஸ்ப்ரெட் பண்றோம் அப்படின்னா லாஸ்ட் அந்த எண்ட் வந்து நம்ம இதை இருக்கும் போது நல்லா கேக்கா அழகா டக்குன்னு வந்து விழுன்றதுக்காக இந்த கீ வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்க போறோம் ஆஸ் லூப்ரிகண்டா. இதை நம்ம போட்டுட்டு நீங்க வந்து அந்த பிரஷ் இருக்குல்லையா அந்த பிரஷாலே ஃபுல்லா அப்ளை பண்ணுங்க. நான் கையாலே அப்ளை பண்ணிட்டேன். பிகாஸ் பிரஷ் வந்து ரொம்ப டர்ட்டியா இருந்த மாதிரி இருந்தது. இதுல வந்து இப்போ நம்ம அந்த அரைச்சிருக்கோம்ல அந்த மிக்சர் அந்த எக்ஸ் அண்ட் சுகர் இது நம்ம சேர்க்க போறோம். இதுல வந்து நான் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலி ஆட் பண்ணக்கூடாது, நான் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் இந்த எக்கோட இந்த கவுச்சி ஸ்மெல் வராம இருக்கிறதுக்காக 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் போட்டுக்கிட்டேன். அப்புறம் குட்டி குட்டியா சாப் பண்ண முந்திரி இருந்தது. அந்த முந்திரியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க இதுல வேற என்ன நட்ஸ் வேணாலும் அவங்க போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஏலக்காய் போட்டிருக்கேன். நீங்க பட் இது போடாதீங்க, ஏலக்காய் பவுடர் போட்டுக்கோங்க. என்கிட்ட அந்த ஃபைன் பிளெண்டர் இல்ல, அதனால என்னால ஏலக்காய் வந்து இது பண்ண முடியல. இது மேல 2 டீஸ்பூன்ஸ் வந்து நான் கீ சேர்க்கிறேன். இது கூட கோகனட் மில்க் ஆக்சுவல் தேங்காய் பால் சேர்த்து தான் செய்யணும். இந்த டிஷ் நான் செய்யல, ஏன்னா என்கிட்ட இல்ல. அதனால நான் வந்து அதை சேர்க்காம தான் செஞ்சிருக்கேன். நீங்க வந்து 2 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கவுச்சி ஸ்மெல்லாம் உண்மையாவே வெனிலா எசன்ஸ் போட்டதுக்கு அப்புறம் எனக்கு வராமே இருந்தது. அதனால வந்து நான் அதை வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். வீட்ல எப்பயாவது நம்ம கேக் செய்ய வச்சிருந்தோம் அப்படின்னா வாங்கிக்கலாம். இல்லைன்னா அதோடைய சின்ன பாட்டிலே வந்து 30 ருபீஸ் 35 ருபீஸ் தான் வருது. நீங்க வாங்கி வச்சுட்டீங்கன்னா நீங்க எந்த ஸ்வீட்ல ஈவன் பாயசம் கூட நீங்க போட்டுக்கலாம். நல்லா ஒரு வாசனையா ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும் அது போட்டீங்கன்னா. இப்ப வந்து நம்ம இதை ஸ்டீம் பண்ணி எடுக்க போறோம். அதுக்கு வந்து என்னோட இட்லி பாத்திரம் எடுத்துக்கிட்டேன். அந்த இட்லி பாத்திரத்துல இதை வச்சுட்டு இது மேல வந்து நம்ம இப்போ கேக் மிக்ஸ் வச்சிருக்கோம் இல்லையா, சாரி அந்த எக் மிக்ஸ், அதை மேல வச்சு க்ளோஸ் பண்ணி 20 மினிட்ஸ் நான் ஸ்டீம் பண்ணேன். கரெக்டா அவ்வளவு கூட தேவையில்லை. 10 to 15 மினிட்ஸ்லயே இது கம்ப்ளீட்டா குக் ஆயிடுது. பிகாஸ் நான் வந்து 5 எக்ஸ் தான் போட்டிருந்ததுனால எனக்கு அதுவே வந்து மோர் தென் எனஃப். அந்த டைம்ல நல்லா குக் பண்ணி வந்துருச்சு. நல்லா விசில் வந்து நமக்கு வந்து இந்த நான் வச்சிருக்கிறது வந்து விசில் வர இட்லி குக்கர். அதனால வந்து விசில் வந்த உடனே நான் வந்து ஆஃப் பண்ணிட்டு எடுத்துட்டு அதை நல்லா ஆற வச்சுட்டேன். இது நீங்க வந்து கொஞ்சம் ஆறுனாதான் அந்த பாத்திரம்ல இருந்து அது வெளியே வரும். ஸோ நீங்க அது செஞ்ச உடனே வந்து எடுக்க ட்ரை பண்ணாதீங்க. அது வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கும் சைட்ல எல்லாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சா நம்ம கன்ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம அம்மா பண்ற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பூனோ ஒரு ஸ்டிக்கோ எடுத்து உள்ள விட்டு அதை வந்து அதுல ஒட்டாம வந்திருக்கான்னு பார்க்கணும். ஸோ ஒட்டாம வந்துருச்சு அப்படின்னாலே அது வந்து ரெடி ஆயிடுச்சு, கம்ப்ளீட்லி குக்டு அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் வந்து நம்ம அம்மா மெத்தட் தான் யூஸ் பண்றேன். ஸ்பூனை வச்சு செக் பண்ணி பாக்குறேன். ஸ்பூனோடைய பேக் சைடை வச்சு சென்டர்ல தான் யூஸ்வலா வச்சு பார்க்கணும். சென்டர்ல குக் ஆயிடுச்சுனாலே ஃபுல்லா சைடு ஃபுல்லா குக் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்ப குக் ஆயிடுச்சு. இப்ப நான் எடுத்து வெளியே வச்சு நான் அதை ட்ரை பண்ண போறேன். நீங்க அதை ட்ரை பண்ணிட்டு எக்ஸாக்டா ஒரு ஒரு 15 மினிட்ஸ் நீங்க நல்லா காய வச்சுட்டீங்கன்னா சூப்பரா உங்களுக்கு வந்துடும். நான் காலைல செஞ்ச எல்லா டிஷ்ஷும் பக்கத்துல இருக்கு. எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தான் இந்த ஒரு ரெசிபி ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லி ட்ரை பண்ணேன். இது நல்லா எடுத்து குட்டி குட்டியா சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மீன் மைல் வந்து மகிழினி ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள அப்படியே நான் மேக்கப் பண்ணி கிளப்பி விட்டுட்டு இருந்தேன். இது கூட சேர்த்து நான் வந்து ஒரு அல்வா ஒன்று செஞ்சிருந்தேன். அது வந்து வீட் அல்வா.
வீட்டு, கீ, சுகர் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த அல்வாக்கு. மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தாலும் ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணி அடிக்கடி கீ ஆட் பண்ணனா அந்த ஒரு கீ அல்வா கிடைச்சிடும். இல்ல நான் வந்து கலர் பவுடர் 1 பிஞ்ச் ஆட் பண்ணியிருந்தேன். அந்த அல்வா ரெசிபி நான் எடுக்க முடியல. பட் அது எந்த வீடியோ எப்படி வந்திருந்ததுன்னு நான் காட்டுறேன். இப்போ ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு சின்ன ஒரு நைஃப் எடுத்து அழகா ஸ்கொயர் ஸ்கொயரா நம்ம எடுத்து சாப்பிடுற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நல்லா டேஸ்டான ஒரு வட்டல் அப்பம் ரெடி. இதுல வந்து கண்டிப்பா கோகனட் மில்க் சேர்க்கணும். நான் சேர்க்கல, அதை திரும்ப திரும்ப நான் மென்ஷன் பண்றேன். அதர்வைஸ் இது பர்ஃபெக்டா நல்லா அப்படியே ஃபிளஃபியா சாஃப்டாவே வந்திருந்தது. மகிழினி ரொம்ப ரொம்ப விரும்பி அதை ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. நம்ம சாப்பிடறதுக்கும் ஈஸியா இருந்தது, டக்குன்னு அப்படியே வாய்க்குள்ள போகிற மாதிரி இருந்தது. டெக்ஸ்டருமே ரொம்ப சாஃப்டா இருந்தது. நான் செஞ்சு முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் சர்வ் பண்றது எப்பவுமே என் ஹஸ்பண்ட் தான். நான் அதை டேஸ்ட் பார்த்துட்டு அவர் தான் ஃபர்ஸ்ட் கொடுப்பேன். அவர் ரொம்பவே ஒரு என்கரேஜிங்கான பர்சன். ஏதாவது நல்லா இல்லைனாலும் அப்ப சொல்ல மாட்டாரு. நெக்ஸ்ட் டே வந்து லைட்டா இந்த கரெக்ஷன் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்வார். நல்லா இல்ல, ஏன் செஞ்ச, அந்த மாதிரிலாம் ஒரு வார்த்தை அவர்கிட்ட இருந்து வரவே வராது. ஹைலி சப்போர்ட்டிவ் இவரு. சோ நெக்ஸ்ட் எல்லாருக்கும் சாப்பிட்டு முடிச்ச பிறகு நான் ஸ்பூன்ல போட்டு ஒரு 6 பீஸ் 7 பீஸ் எனக்கு மட்டும் தனியா சாப்பிட்டுட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் சொல்லியிருந்த மாதிரி அந்த வீட் அல்வா செஞ்சிருந்தேன். கேசரி பவுடர், கீ, வீட், அதுக்கப்புறம் சுகர் இதெல்லாம் போட்டு செஞ்சேன். இந்த அல்வா நல்லா அந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். கொஞ்சம் கொஞ்சமா நெய் சேர்த்து செய்யணும். அதனால வந்து நான் கொஞ்சமா நெய் சேர்த்து செஞ்சுட்டு இருந்தேன். சோ வந்து அந்த ஸ்வீட் முடிச்சுட்டு நான் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துட்டு சாரி எல்லாம் போட்டுட்டு நான் கொஞ்சம் ரெடி ஆயிருந்தேன். ரெடி ஆயிட்டு தான் அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிச்சிருந்தேன். பக்கத்துல வந்து அக்கா வந்து ஒரே காமெடி பண்ணிட்டு சிரிச்சிட்டு இருந்தாங்க. சோ இதுல வந்து நான் வந்து கேஷ்யூஸ் எல்லாமே ஆட் பண்ணி தான் இருந்தேன். கேஷ்யூஸ், சினமன் பவுடர், அதாவது அந்த ஏலக்காய் பவுடர் எல்லாமே சேர்த்து செஞ்சப்போ சூப்பரான கன்சிஸ்டன்சில வந்திருந்து. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம சேனல்ல பாக்குறோம், கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பை, ஹேவ் அ நைஸ் டே.